உட்பகைதான் நமது உண்மையான பகை. வெளிப்பகையை வீழ்த்திவிடலாம், ஆனால் உட்பகையை வீழ்த்த முடியாது என்று கலைஞர் கருணாநிதி அப்போது ஒரு பொதுக்குழுவில் பேசியதுதான் இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. எதிர்க்கட்சிகள் வலிமையாக இல்லை என கடந்த 6 மாதமாகவே திமுக ஒரு மிதப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. வடசென்னை மாவட்டத்தில் இருக்கும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் சபரீசனுக்கு மிக நெருக்கமான நண்பராக இருக்கிற அண்ணா நகர் கார்த்திக் போட்டியிடுகிறார். இவருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதவ அர்ஜுனா போட்டியிடுகிறார். கார்த்திக்கு ஆதரவாக அவரது தந்தையும் தற்போதைய அண்ணா நகர் எம்எல்ஏவுமான மோகன் தீவிரமாக களமிறங்கியிருக்கிறார். ஒவ்வொரு பகுதியாக சென்று பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் அனைவரையும் சந்தித்து, உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் செய்து தருகிறேன், இனி சாலைகளில் குறுக்கே மாடுகள் நடக்கக்கூடாது, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னை எந்நேரம் வேண்டுமானாலும் அழையுங்கள் என்று அண்ணா நகர் கார்த்திக் பூஸ்ட் கொடுத்து பேசியுள்ளார். இது மட்டுமல்ல, போதும் போதும் என்ற அளவுக்கு பூஸ்டையும் கொடுத்துள்ளார். கார்த்திக்காக சபரீசனே வந்து இறங்கி வேலை பார்த்து வருகிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அமைச்சர் சேகர்பாபு வில்லிவாக்கம் தொகுதியின் மீது முழு கவனம் செலுத்துகிறாரா என்ற கேள்வி திமுகவினர் மத்தியில் எழுந்துள்ளது. சில நாட்கள் முன்பு திமுக வேட்பாளர் கார்த்திக் அமைத்த தேர்தல் பணிமனையை பார்வையிட்ட அமைச்சர் சேகர்பாபு, என்னையா இதெல்லாம் ஆபீஸா, அங்க ஆதவ அர்ஜுனா பெரிய கல்யாண மண்டபத்தை பிடிச்சி போட்டிருக்காரு என்று நக்கலாவும் எரிச்சலாவும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஏன் வில்லிவாக்கத்தின் மீது சேகர்பாபுவுக்கு இந்த ஒவ்வாமை என்ற கேள்வியே கேட்கலாம். அதை பற்றி இப்ப தெளிவாக ஒரு பார்வை பார்ப்போம். வேறொன்றும் இல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் கார்த்திக் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் அவர்தான் அமைச்சரவையில் இடம்பெறுவார். சபரீசனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ற அடிப்படையில் அவர் அமைச்சரவையில் உறுதி என்ற தகவல் சேகர்பாபுவுக்கு கிடைத்தது. இந்த நிலையில் தான் வில்லிவாக்கம் மீதான சேகர்பாபுவின் பார்வை மாறத் தொடங்கியது என்கிறார்கள் திமுக நிர்வாகிகளே. சென்னையில் இப்படி என்றால் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இப்போது அமைச்சர்களாக இருக்கும் சீனியர்கள் தங்களது மாவட்டங்களில் துடிப்பான எந்த ஜூனியரும் திமுகவில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஜூனியர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் உதயநிதி ஆதரவோடு அமைச்சராகி விடுவார்கள். ஏற்கனவே வேட்பாளர் தேர்வில் வேலு, நேரு உள்ளிட்ட மண்டல பொறுப்பாளர்களின் சேட்டையால் உதயநிதி கடும் கோபத்தில் இருக்கிறார். எனவே திமுக அடுத்த ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பல்வேறு புதுமுகங்கள் அமைச்சரவையில் இடம்பெறும் என்பது டாப் லெவலில் நடக்கும் விவாதமாக இருக்கிறது. இதை அறிந்து கொண்ட இப்போதைய அமைச்சர்கள் தங்களது மாவட்டங்களில் தங்களை தாண்டி எந்த ஜூனியரும் வெற்றி பெற்று விடாமல் பார்த்து கொள்ளும் வேலைகளில் இறங்கிவிட்டார்கள். இதற்காக சில அமைச்சர்கள் தங்களது எதிர்க்கட்சியான அதிமுகவினருக்கு கோடி கோடியாக அளித்துள்ளார்கள் என்பதும் திமுக தலைமை வரை சென்றிருக்கிறது. இந்த உட்பகையை என்ன செய்வது என்று அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்றும் சொல்கிறேன். விஜய் பிரச்சாரத்தை பார்த்து ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே கொஞ்சம் அதிர்ச்சியில்தான் உள்ளதாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திங்கள், செவ்வாய் ஆகிய 2 தினங்களிலும் சென்னையில் டி நகர், சைதாப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் பரப்புரை செய்ய திட்டமிட்டு கடைசி நேரத்தில் அதை ரத்து செய்துவிட்டார். அதை பற்றி அதிகாரிகள் மட்டத்தில் விசாரித்த போதுதான் தெரிந்தது உண்மை என்னன்னு. விஜயின் பிரச்சாரத்துக்கு காவல்துறையினர் கடும் இடையூறு அளிக்கிறார்கள் என தமிழக வெற்றி கழகத்தினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணமூர்த்தி தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் அப்புனு என்கிற வேல்முருகனுக்கு தேர்தல் பரப்புரை அனுமதி தொடர்பான கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதன்படி தேர்தல் ஆணையம் சார்பில் விஜய்க்கு சென்னை தியாகராய நகர் வேட்பாளர் ஆனந்த் ஆதரித்து பரப்புரை செய்ய வாகன அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் காவல்துறையின் அனுமதி கடிதத்தில் பிரச்சாரத்துக்கு பொதுமக்கள் கூடுவதையும் கலைந்து செல்வதையும் கருத்தில் கொண்டு மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை மட்டும் அனுமதி அளிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையின் பரிந்துரை சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து அடிப்படையில் விஜய்க்கு பிரச்சார அனுமதி ஏப்ரல் 6ஆம் தேதி மதியம் 2 முதல் 3 மணி வரை என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக தேர்தல் ஆணையம் விஜய்க்கு வாகன பரப்புரைக்கு அனுமதி கொடுத்தும் போலீசின் அனுமதி கடிதத்தில் 2 மணி முதல் 3 மணி வரை என விஜய் பிரச்சாரம் சுருக்கப்பட்டுள்ளது. விஜய் வெளியே வருவதையே திமுக அரசுக்கு ஆதரவான போலீசார் விரும்பவில்லை என்கிறார்கள் அதிகாரிகள் வட்டாரத்தில்.